திருமண விஷயத்தில் நான் ஒன்று நினைக்கிறேன், அது ஒன்று நடக்குது. அது ஒன்று நினைக்குது, நான் ஒன்று நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 7ஆம் அதிபதி நீசத்தன்மையோடு தொடர்பு பெறும்போதோ, இல்லை 2ஆம் அதிபதி நீச கிரகத்தோடு தொடர்பு பெறும்பொழுதோ, இல்லை 11ஆம் அதிபதி நீச கிரகத்தோடு தொடர்பு பெறும்பொழுதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ 7ஆம் இடம்ன்றது கல்யாணம் பண்ணி வைக்கும், அதோட அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம், அபிவிருத்தி, குடும்பத்தை நடத்துகிற இடம். அது நீசம் பெறக்கூடாது. 11ஆம் இடம் ஒரு மனிதனுடைய சந்தோஷம் அனைத்தும் அந்த 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் நீசம் பெற்றால் அவன் வாழ்க்கையில் சந்தோஷன்றதை இல்லாமல் போயிடும். அதுக்கு காரணம் 2, 11 முக்கியமாக நீசம் பெறவே கூடாது. இந்த 7ஆம் இடத்துல அதிபதி நீசம் பெற்றால் திருமணத்தில் தடை வருமே கண்டி எந்த பிரச்சனையும் கொடுக்காது. இதுதான் நீசம் பெறக்கூடாதுன்றது முக்கிய கருத்து.